ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்ம பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இந்த நிக்சன் திரும்ப இந்த ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க வந்து லேடிஸ் கிட்ட மட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்னப்பா பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து அவர் என்ன வேலையை பண்ணிட்டு இருந்தாரோ நடுவில் கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுத்து பிரேக் எடுத்துக்கிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா கிட்ட மறுபடியும் வந்து அவரோட வேலைகளை சிலுமிச்ச வேலைகளை ஆரம்பிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூர்ணிமாவும் நம்மளோட நிக்சனும் சேர்ந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எந்த ஒரு டான்ஸ் டாஸ்க்குமே நடக்கல. ஆனால் 2 பேரும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, அவங்க கரியருக்காக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். டக்குன்னு பார்த்தா நம்மளோட நிக்சனும் நம்மளோட பூர்ணிமாவும் நைட் டைமில் வந்து ஒன்றா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் அப்பில். அதையுமே பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. காலையில் வந்து நம்ம பூர்ணிமா ஒரு மேட்டரை ஓப்பன் அப் பண்ணுறாங்க மாயா கிட்ட. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்சன் வந்து என்கிட்ட சொல்கிறான், நீங்கள் கிட்ட வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கீங்க டான்ஸ் ஆடும்போது. இது வரைக்கும் நீங்கள் நிறைய பேரோட டான்ஸ் ஆடிருப்பீங்க. உங்களுக்கு யாராவது ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்களா டான்ஸ் ஆடும்போது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறேன்னா, நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க பூர்ணிமாக்கா அப்படின்னு சொல்லி என்னை வந்து அவ்வளோ சொல்கிறான். எனக்கு வந்து ரொம்பவே குஷியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பூர்ணிமா சொல்கிறாங்க. அதுக்கு மாயா உடனே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் உங்கள் தம்பி தானே, தம்பியை போய் இம்ப்ரெஸ் பண்ணுறீங்களே, என்ன கதை இது அப்படின்லாம் சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்மளோட மாயாவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா கிட்ட இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏன் அவனை வந்து ரொம்பவே மயக்கிறீங்க, உங்கள் பார்வையாலே மயக்கிறீங்களாமே நிக்சனை அப்படின்ற மாதிரியும் சில பல கேள்விகள்லாம் கேட்குறாங்க. நிக்சனுமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பூர்ணிமாக்கா என்னை பார்த்த பார்வை வந்து என்னோட பழைய முன்னாள் காதலி என்னை பார்த்த மாதிரி இருக்குது. பல வருஷமாக என்னை லவ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பொண்ணு என்னை பார்க்குற பார்வையில் வந்து பூர்ணிமா என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மாயா இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு தூதாக நின்று அவங்க வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்ருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நிக்சனும் வந்து இந்த மாதிரி நாமினேஷன் இருந்துகிட்ருக்காரு. இந்த வேலையில் திரும்ப நிக்சன் வந்து கேமரா முன்னாடி பண்ணார் அப்படின்னா அவர் எலிமினேட் ஆகிடுவார். மாயா தன்னை சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனாலவே வந்து மாயா அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. பூர்ணிமா வந்து சொல்லும்போது, நோ பூர்ணிமா, இது வந்து தப்பு, அவன் உன் தம்பி அப்படின்னு சொல்லலை, அவங்க வந்து சூப்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து நெட்டிசன்ஸ்கள் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து ட்ரூன்னு தெரியல. பட் மாயா பண்ணக்கூடிய நபர்னு மட்டும் நமக்கு தெரியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.